உணவுப் பொருட்கள், எரிபொருள் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் ஏற்பட்ட தொடர்ச்சியான உயர்வால் இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் ஜூலை 2026இல் 4,45% என்ற 19 மாத உச்சத்தை எட்டியது. பால், காய்கறிகள், சர்க்கரை மற்றும் போக்குவரத்து சேவைகள் போன்ற அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் உள்ள குடும்பங்கள் அதிகரித்த நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன. அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகள், இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண்டங்களின் பணவீக்கம் ஆகியவை இந்திய நுகர்வோர் பொருட்கள் நிறுவனங்களை செப்டம்பரில் புதிய விலை உயர்வுகளுக்கும் உற்பத்தி குறைப்பிற்கும் திட்டமிட நிர்பந்திக்கின்றன. இவற்றை சீர்படுத்த பாஜக அரசு உரிய நடவடிக்கைகளை அதிவேகமாக எடுக்க வேண்டும். தீர்மானம் 2. E20 எரிபொருளை 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் போது இதற்கு ஏற்றதாக இல்லாத பழைய வாகனங்களில், அதாவது BS4க்கு முந்தைய அல்லது கார்பரேட்டர் கொண்ட இருசக்கர வாகனங்கள் எரிபொருள் சிக்கனத்தில் 3 முதல் 10% வரை குறைவு ஏற்படுகிறது. அத்துடன் குளிர்ந்த நிலையில் வாகனத்தை இயக்கும் போது சிரமங்கள் மற்றும் பாகங்களில் அரிப்பு, ரப்பர் சீல்கள் தேய்மானம் போன்ற சிக்கல்களும் ஏற்படுவதாக தொழில்துறையினர் புகார் கூறுகின்றனர். பெட்ரோலில் இயங்கும் சிறிய ரக சரக்கு போக்குவரத்து வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் செலவுகள் அதிகரித்து நாமக்கல், கோழி, முட்டை போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படுகின்றன. E20 பெட்ரோல் பற்றிய உண்மை நிலவரத்தை பாஜக அரசு வெளியிட வேண்டும். இதற்கான மாற்று வழிமுறைகளை ஆராய வேண்டும். தீர்மானம் 3. மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதல் சூழலானது சரக்கு கட்டணங்களில் பல மடங்கு உயர்வையும் கடுமையான கப்பல் போக்குவரத்து தடைகளையும் ஏற்படுத்தி நாமக்கல்லிருந்து மேற்கொள்ளப்படும் முட்டை ஏற்றுமதியை பெரிதும் பாதித்துள்ளது. இதனால் லட்சக்கணக்கான முட்டைகள் தேக்கமடைந்து உள்ளூர் சந்தையில் அதிகப்படியான இருப்பு மற்றும் விநியோக மிகுதி ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக பண்ணை அளவிலான முட்டைக்கான உள்நாட்டு விலை சரிந்து கோழி பண்ணையாளர்கள் நாள்தோறும் பல கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருகின்றனர். கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஜவுளி ஏற்றுமதியும் இதே காரணங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த துறைகளுக்கு நிவாரணம் வழங்க பாஜக அரசு நிதி தொகுப்பு ஒன்றையும் அறிவிக்க வேண்டும். தீர்மானம் 4. இந்தியாவில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அதாவது MSMEக்கள் பெருநிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையில் செய்து கொடுக்கும் பணிகளுக்கு பணம் பெறுவதில் தாமதமாவதால் கடுமையான பணப்புழக்க நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. நிறுவன கடன்களுக்கான கடுமையான பிணையத் தொகை, கடுமையான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் மற்றும் சட்டங்கள், தொழில்நுட்ப பழமையாதல் மற்றும் திறமையான தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றன. பல கோடி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து வரும் இந்த துறையை சீர் செய்ய பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் 5. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கத்தினால் இந்திய IT நிறுவனங்கள் ஆட்குறைப்பு வேகம் பெற்று வருகிறது. புதிய வேலை வாய்ப்புகளின் அளவு சரிந்து வருகின்றன. அரசு மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறை நடவடிக்கைகளில் மெத்தனம் மற்றும் கொள்கை வகுப்பதில் போதாமைகளே இதற்கு காரணம் என துறைசார் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உண்மையான சட்ட பாதுகாப்புகளும் பெரிய அளவிலான பாதுகாப்பு வலைகளும் போதுமானதாக இல்லை என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த துறையை பாதுகாக்க பாஜக அரசு உரிய சட்ட திருத்தங்களையும் இதர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். தீர்மானம் 6. கடந்த ஆண்டு அமெரிக்கா விதித்த 50% வரையிலான கடுமையான இறக்குமதி வரிகள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தமிழகத்தின் ஏற்றுமதி மையங்களை பெரிதும் பாதித்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கின. மலிவான அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிடும் ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்த பின் இதை ட்ரம்ப் 18% குறைத்தார். இந்திய விவசாயிகளுக்கு பேரழிவை உருவாக்கும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகளை ரத்து செய்ததால் இந்தியா தப்பித்தது. இந்த நிலையில் இந்தியாவில் திருப்பூர் உள்ளிட்ட ஏற்றுமதி மையங்களில் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதாக கூறி அமெரிக்கா 10% இறக்குமதி வரியை விதித்துள்ளது. பொய்யான இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்து இந்தியாவின் இறையாண்மையை நிலைநாட்டுவதற்கு பதிலாக பிரதமர் நரேந்திர மோடி போராடும் இளைஞர்கள் மீது பெல்லட் துப்பாக்கி மூலம் சுட வகை செய்துள்ளார். இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் பிறகு இந்திய ஏற்றுமதியாளர்கள் பெரும் அழிவை சந்திப்பார்கள். இதை தடுக்க பாஜக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.